90s காலகட்டத்தில் ரசிகர்களின் மனதை கவர்ந்த டாப் ஹீரோயின்களில் ஒருவராக திகழ்ந்தவர் மீனா. குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமான அவர் பின்னர் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்து கொடிக்கட்டி பறந்தார். தற்போது திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து பிஸியாக இருந்து வருகிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு அவரது கணவர் வித்யாசாகர் மறைந்த பின் தனது மகளுடன் வாழ்ந்து வரும் மீனாவை பற்றிய 2ஆம் திருமண வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தின. இது குறித்து பல முறை பேட்டிகளில் பேசிய அவர் இத்தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இந்நிலையில் திரை இயக்குனர் செரனுடன் பணியாற்றிய அனுபவத்தை மீனா பகிர்ந்துள்ளார். குறிப்பாக வெற்றி கொடி கட்டு படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு சம்பவம் குறித்து அவர் சுவாரஸ்யமாக கூறியுள்ளார். அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய தலைமுடிக்கு கலரிங் செய்து கொண்டு வந்ததாக மீனா தெரிவித்தார். அதை பார்த்த செரன், என்னங்க மீனா, இப்படி பண்ணிட்டு வந்துட்டீங்க, என் வள்ளி இப்படி இருக்க மாட்டாள், இந்த ஹேர் கலரிங் எல்லாம் வேண்டாம் என்று கடுமையாக கூறியதாக அவர் நினைவு கூர்ந்தார். அதற்கு மீனா, நான் முழுவதுமாக பின்னி ஜடை போட்டுக்கொள்வேன், அப்படி இருக்கும்போது மக்கள் இந்த கலரை கவனிக்க மாட்டார்கள் என்று பதிலளித்தாராம். ஆனால் செரன் அதற்கு சம்மதிக்காமல், மக்கள் கவனிக்கிறார்கள் கவனிக்கவில்லை என்பது முக்கியமில்லை, என் வள்ளி இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் போய் கருப்பு நிறத்தில் டை அடித்துக் கொண்டு வாங்க என்று உறுதியாக கூறியதாக தெரிவித்துள்ளார். அந்த நாள் நடந்த சம்பவத்தால் தான் மிகவும் மன வருத்தம் அடைந்ததாகவும் ஒரு கட்டத்தில் செரனை வெறுத்து விட்டதாகவும் மீனா கூறியுள்ளார். பின்னர் தாயின் அறிவுரையின்படி கருப்பு நிற டை அடித்து படப்பிடிப்பில் கலந்து கொண்டதாகவும் அவர் பகிர்ந்துள்ளார். ஒரு கதாபாத்திரத்தின் நம்பகத்தன்மைக்காக திரை இயக்குனர்கள் எவ்வளவு தீவிரமாக கவனம் செலுத்துகிறார்கள் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணமாக இந்த அனுபவம் பார்க்கப்படுகிறது.